அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது கேத்தோட் ரே டியூப் வந்து நம்ம பார்த்தோம். அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. இந்த சின்ன மாடிஃபிகேஷன் மூலமாக ஒரு ரேஸ் எமிட் ஆச்சு. அந்த எமிட் பண்ண ரேஸ் கேத்தோட் ரேஸ் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா கேனால் ரேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ கேத்தோடில் ஒரு ஹோல் போட்டு கேத்தோட் ரே டியூப்பில் ஒரு ஆனோடில் ஒரு ஹோல் போட்டிருந்தோம். அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேத்தோடில் ஒரு ஹோல் போட்டாங்க. ஓகேயா? இந்த ஹோல் போட்டது என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் நடுவில் கேஸ் இருக்கும். ஓகேயா? இந்த கேஸ் ஆனோடில் கேத்தோடில் நெகட்டிவும் ஆனோடில் பாசிட்டிவும் கரண்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும் பொழுது, கரண்ட்டு பாஸ் ஆகும் பொழுது நடுவில் இருக்க கேஸ்லாம் என்ன ஆகும்? அயனைஸ் ஆகிடும். அயனைஸ் ஆகும்போது தனித்தனியாக பிரிஞ்சிடும். பாசிட்டிவும் நெகட்டிவும் தனியாக பிரிஞ்சிடும். பிரியும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாசிட்டிவெல்லாம் கேத்தோடு நெகட்டிவ் இல்லையா, கேத்தோடை நோக்கி போகும். நெகட்டிவ்லாம் ஆனோடு பாசிட்டிவ்ன்றதுனால ஆனோடை நோக்கி போகும். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், நம்மளுக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் எல்லாத்தையும் கேத்தோட் நோக்கி போகும் பொழுது இந்த ஹோல்ஸ் வழியாக அதர் சைட் ஆஃப் த டியூபுக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த பாசிட்டிவ்க்கு மேலே பாசிட்டிவ் அயான்ஸ் இல்லையா, ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் இங்கிட்ட வெளியே வர்றது எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ பெர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணால் கேத்தோட் ரேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுது. ஸோ அது பாசிட்டிவ்லி சார்ஜுன்றதும் அதுக்கு அதோட பிஹேவியரை வச்சு ஒரு சில கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்தாங்க. எப்படி இருக்குன்னா, அன்லைக் கேத்தோட் ரேஸ் மாதிரி இல்லாமல் the positively charged particles depend upon the nature of the gas present in the cathode ray tube. இதுக்குள்ளே என்ன கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட நேச்சர், அதோட தன்மை இருக்குது. ஏன்னா இந்த கேஸ் தான் அயனைஸ் ஆகி இந்த சைடு பாசிட்டிவ் அயான்ஸாக வெளியே வருது. ஸோ என்ன கேஸ் ஃபில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட நேச்சர் இருக்குது. ஓகேயா? தீஸ் ஆர் சிம்பிளி த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேசியஸ் அயான்ஸ். அந்த கேசியஸ் அயான்ஸ் தான் பாசிட்டிவ்லி சார்ஜ்லேருந்து வெளியே வருது. ஸோ இந்த சைடு எமிட் ஆகுது. த சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. சார்ஜ் டு மாஸ் ரேஷியோனா இன்னும் நல்லா கவனிங்க. இவ்வளோ மாஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிற ரேஷியோ ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ், positively charged particles, is found to depend on the gas from which these originate. என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பாசிட்டிவ் அயான்ஸோட சார்ஜும் அதோட மாஸும் இதாகுது, என்ன ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ சப்போஸ் நம்ம ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன? புரோட்டான் நியூட்ரான் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ புரோட்டான் ஒன்று மட்டும் தான் எமிட் ஆகும், பாசிட்டிவ்லி சார்ஜுடு. ஸோ எமிட் ஆகிறது எப்படி இருக்கும்? சார்ஜும் கம்மியாக இருக்கும், மாஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் ஹெவியர் கேஸ் யூஸ் பண்ணோம்னா அதோட சார்ஜும் அதிகமாக இருக்கும், மாஸும் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட சார்ஜும் மாஸும் டிபெண்ட் ஆகுது. Some of the positively charged particles carry a multiple of the fundamental unit of electric charge. அதாவது மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படிங்கும் பொழுது ஹைட்ரஜன் தான் லைட்டஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கும் பொழுது அந்த லைட்டஸ்ட் எலமெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் அதில் டெரைவ் பண்ணுறாங்க. அதாவது மினிமம் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா அதான் ஃபண்டமெண்டல் யூனிட். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டோட மல்டிபிள் தான் இது. 2 மடங்கு இருந்தால் அதோட அதிகமாக இருக்குது, அதோட 2 மடங்கு இருந்தால் 1 மடங்கு இருந்தால் ஃபண்டமெண்டல் யூனிட்டை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற இதெல்லாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேரி எ மல்டிபிள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இவ்வளோ சார்ஜ் இருந்துச்சுன்னா இதோட 2 மடங்கு இருந்தால் இதில் இவ்வளோ சார்ஜ் இருக்கும். ஃபண்டமெண்டல் யூனிட்டில் இவ்வளோ சார்ஜ் இருந்துச்சுன்னா அதோட 4 மடங்கு இருக்குன்னா இவ்வளோ சார்ஜ் இருக்கும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் மல்டிபிளாக இருக்குது. The behavior of these particles in the magnetic or electric field is opposite to that observed of the electron or cathode rays. அதாவது கேத்தோட் ரேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக டிஃப்ளெக்ட் பண்ணுது, அதாவது பிஹேவ் பண்ணுது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் கேத்தோட் ரேஸ் இப்படி ஆகுதுன்னா கேனால் ரேஸ் இப்படி ஆகும், அப்படியே ஆப்போசிட்டாக டிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இந்த ஸ்மாலஸ்ட்
and the lightest positive ion was obtained from hydrogen gas. ஹைட்ரஜன் கேஸ்க்கு தான் வந்து தெரியும் நம்ம புரோட்டானும் எலக்ட்ரானும் வந்து புரோட்டான் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ புரோட்டான் வந்து என்ன ஆகுது, லைட்டஸ்ட்டாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம லைட்டஸ்ட் பாசிட்டிவ் அயானை வெளியே எடுக்க முடியும் ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணோம்னா. அண்ட் வாஸ் கால்டு புரோட்டான். அதை தான் புரோட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே, அதில் வந்து என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் டிஸ்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது. இந்த அளவுக்கு புரோட்டான் இருந்தால் இந்த அளவுக்கு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆகிக்கிறது. இது இவ்வளோ பாசிட்டிவ் அயன் இவ்வளோ நெகட்டிவ் அயன் பேலன்ஸ் ஆகிக்கிறது. இன்னும் ஒரு சின்ன ஒரு நியூட்ரல் பார்ட்டிகளுக்கான நீட் இருந்துச்சுன்னா இருந்தால் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும் ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் வந்து நியூட்ரானுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. நியூட்ரான் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பொலோனியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அதுக்குள்ளேருந்து ரேஸ் வந்து எமிட் ஆகிட்டே இருக்கும். ரேஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது இதுக்கு பொலோனியம் சோர்ஸ்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்ன்ற ரேஸ் வந்து எமிட் ஆகுதுன்னா, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் என்னது, 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் எமிட் ஆச்சுன்னா அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல். ஓகே, அதாவது 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ்னால் என்ன அர்த்தம், ஹீலியம். அந்த ஹீலியம் ஆட்டம்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஓகேங்களா, ஆல்ஃபா பார்ட்டிகிள்னா ஹீலியம், 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் பொலோனியம் சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகுது. இந்த எமிட் ஆகிறது வந்து எது மேலே படுதுன்னா பெரிலியம் அப்படிங்கிற ஒரு இதில் எலமெண்ட் மேலே விழுகுது. அந்த செட்டப்பில் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெரிலியம் மேலே படும் பொழுது அது என்ன ஆகுது, ஒரு தனியாக ஒரு அன்னோன் ரேடியேஷன் எமிட் ஆச்சு. இங்கே வந்து வேக்ஸ் வந்து வச்சுருந்துருக்காரு. ஸோ வெளியில் வந்து என்ன வந்துச்சு, புரோட்டான்ஸ் மட்டும் வெளியே வந்துச்சு. இந்த அன்னோன் ரேடியேஷன் என்னன்னு தெரியல. இந்த ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் சரி, டிஃப்ளெக்ஷனே இல்லை. அதுக்குள்ளே சார்ஜே இல்லை. சார்ஜ் இருந்தால் தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடிஞ்சது. Electrically neutral particles having a mass slightly greater than that of protons. புரோட்டானோட கொஞ்சம் எடை வந்து அதிகமாக இருந்துச்சு, மாஸ் வந்து அதிகமாக இருந்தது. அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாரு, நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அதே நேரத்தில் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருந்துச்சு. எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் டிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வளர்ச்சி தான் அவர் வந்து நியூட்ரானை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. புரோட்டானில் வந்து கேத்தோட் டியூப்பில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மூலமாக புரோட்டான்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ நியூட்ரானுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதோட மாஸ் எப்படி இருக்கும், அவ்வளோ மாஸ் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதுக்கெல்லாம் வந்து சிம்பிள் கொடுக்குறாங்க. எலக்ட்ரான்னா E, புரோட்டான்னா P, நியூட்ரான்னா N. அதாவது அப்சல்யூட் சார்ஜ் ஒரு கூலும் அப்படின்னு எப்படி சொன்னோம்னா அதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும், -1.6022 × 10⁻19. எலக்ட்ரானுக்கு மைனஸ், புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ்ங்கிறதுனால +1.6022 × 10⁻19 சார்ஜ் இருக்கும். சார்ஜுங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் இது. ஓகேயா, இப்போ ரிலேட்டிவ் சார்ஜுங்கிறது -1 +1 0 அப்போ ஒரு ரவுண்ட் பண்ண வேல்யூ. ஸோ மாஸ் பெர் கேஜி, 1 கேஜி அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும், 1 கேஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 9.10939 × 10⁻31 இருக்கும். 1 கேஜி ஆஃப் புரோட்டான் சொன்னால் 1.67 262 × 10⁻27 இருக்கும். 1 கேஜி ஆஃப் நியூட்ரான்னு சொன்னால் 1.67 493 × 10⁻27 இருக்கும். அப்படிங்கிற மாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மாஸ் பெர் யூனா யூனிஃபைடு மாஸ். போன சாப்டர்லேயே நம்ம படித்தோம். 1U அல்லது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொன்னால் 1.66056 × 10⁻24 கிராம்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ மாஸ் அப்படி இருக்குன்னா அப்படியே யூனிஃபைடு மாஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். 1U அப்படிங்கிறது இவ்வளோன்னா இவ்வளோ மாஸுங்கிறது எவ்வளோ. ஸோ வந்து இதால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இதால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இதால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்படியே யூனிஃபைடு மாஸில் சொன்னால் என்ன வேல்யூ, அப்ராக்சிமேட் மாஸ் பர் யூனா இது 0, இது 1, இது 1. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்களால வர முடிஞ்சது. ஒவ்வொன்றையும் டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஒரு எலக்ட்ரான்னா இவ்வளோ மாஸ் இருக்கும், அதுக்குள்ளே இவ்வளோ சார்ஜ் இருக்கும்.
அதே நேரத்தில் ப்ரோட்டான்னா இவ்வளோ மாஸ் இருக்கும், அதுக்குள்ளே இவ்வளோ சார்ஜ் இருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜே கிடையாது, ஆனால் அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த டிஸ்கவரி பார்த்திங்கன்னா சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸை வச்சு அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாடல்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த மாடல்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.